ஹாப்பி நியூ இயர் டு குரு கிவ்ஸ் யூஎஸ். குரு சார்பாக குரு கிவ்ஸ் யூஎஸ்க்கு இந்த வருஷம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் இயர். ஸோ இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்கள நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி பேசுங்க, கடவுளை பத்தி பேசுங்க, கடவுள்கிட்ட எப்படி பேசுறது, கடவுளை எப்படி உணர்றது, ஆன்மீகம்லாம் உண்மையா, கோயில இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் உண்மையா, ஏன் வழிபாடு நடக்குது, இந்த மாதிரி கடவுளை பத்தி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி நிறைய பேர் நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. நியூ இயர் அதுவுமா இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்றேன். சோ விஷயத்துக்குள்ள போலாம். ஆனா கடைசியில் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க வந்து என்ன ஆன்சர் சொல்லுங்கன்னு கமெண்ட் டவுன் பண்ணுங்க. அது மிகப்பெரிய சீக்ரெட்டா நான் அடுத்த வீடியோல ரிவைல் பண்றேன். சோ கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ உங்கள நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கடவுள் எப்படி உணர்றது, கடவுள் முதல்ல உண்மையா அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இதுக்கு நம்ம வந்து பதில் தேடணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸா இருக்கட்டும், சாதாரணமா கடவுளை நம்பக்கூடிய ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது என்ன. முதல்ல இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சிட்டாங்க கடவுள் அப்படின்னோட நம்மளுடைய பிரச்சனைகளை போய் சொன்ன உடனே அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்தரணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்ன உடனே நம்ம வந்து கடவுள் வந்து தீர்த்து வச்சிடணும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என் கடன்லாம் அடைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில்ல போய் வேண்டுதல் பண்றோம், வழிபாடு பண்றோம், இதெல்லாம் பண்றோம். அது நடக்கல அப்படின்னா, இதெல்லாம் நடக்கலன்னா எதுக்கு தெய்வம் வழிபாடு அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஆக்சுவலா இது வந்து கடவுள் கிடையாது. கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இதுக்கு வந்து சரிவான டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆன்மீகம், இது ஒரு ஆன்மீக பாதை. கடவுள் அப்படிங்கறத வந்து உணரதான் முடியுமே தவிர பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாது. இது என்ன கடவுளை எப்படி உணர்றதா முடியும் அப்படின்னா, எதுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, கோயிலுக்குள்ளேயே சாமி உருவங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து முருகன் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, ஏகப்பட்ட கோயில் இருக்கு, ஏன் மற்ற ரிலீஜியன் கூட. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியன்லுமே வந்து கோயில் ஒண்ணு ஏன் இருக்குது, ஒரு இடம் ஒண்ணு எது, சர்ச்சா இருக்கட்டும், மாஸ்கா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். சோ இப்படி கோயில் ஒண்ணு இருக்கும்போது உள்ள ஏன் கடவுளுக்கு வழிபாடு நடக்குது, ஏன் கடவுளுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்றாங்க, இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. இப்போ நான் சாதாரணமா உங்களை வந்து நீங்க கடவுளை உணருங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால உணர முடியுமா? முதல்ல நீங்க வீட்டுல இருப்பீங்க, இல்ல வெளியே இருப்பீங்க, காலேஜ்ல இருக்கலாம், வேலை பார்க்கலாம், போன் பார்க்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சோ இப்படி ஒரு இடத்துல இருந்துகிட்டு கடவுளை உணரணும் அப்படின்னா உங்களால கண்டிப்பா உணர முடியுமா? முடியவே முடியாது. அப்பதான் போன் வரும், அப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வரும், அப்பதான் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரும், அப்பதான் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் வந்து போகும், அப்பதான் நமக்கு சினிமா பாட்டு கேட்கும், போன்ல ரிங்டோன் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இதே நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன கோயிலாக இருக்கட்டும், என்ன மதம் சார்ந்த ஒரு இடமா இருக்கட்டும், அங்க போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க சினிமா பாட்டு கேட்க மாட்டீங்க, அங்க போயிட்டு நீங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை பத்தி யோசிக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவோம், எப்படியோ ஒரு அட்லீஸ்ட் 5 செகண்ட் ஆவது நம்ம வந்து கடவுள் கிட்ட நின்று நம்ம வந்து வேண்டுவோம், கடவுளை வந்து அனுபவிப்போம், உணர்வோம். சோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துலயாவது, அதாவது கோயில் மாதிரியான ஒரு இடத்தை அமைச்சு கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த இடத்துல போயாவது நம்ம இதெல்லாம் மறந்துட்டு கடவுளை உணர்வோம், கடவுளை அனுபவிப்போம், அந்த இடத்துல நம்மளுடைய மனதை அமைதி கருத்துக்காக தான் இப்படி ஒண்ணு செஞ்சிருக்காங்களே தவிர எந்தவித கொள்கைகளை பரப்புறதுக்காகவோ இல்ல. நீங்க கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது, இன்னைக்கு வந்து மதம் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பக்கம், இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்விக்கு என்ன கேட்டா இது வந்து இதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த பிரச்சனை கொடுக்காத வகையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்றதுக்கும் நம்மளுடைய அறிவை வந்து துறக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா மதமும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா பிரச்சனைகள் வரதோ இல்ல ஏன் மதம் தான் பெருசுன்னு அடிச்சுக்கிறது தான் இந்த இடத்துல தப்பு. சரி, இதுக்கு நம்ம வந்து தெளிவு பார்த்தாச்சு. இந்த கடவுளை எப்படி உணர்றது, கோயிலுக்கு போனா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. சோ கடவுளை நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பலவிதமான வழிமுறைகள் இருக்கு. சோ அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம், கிரியா யோகா பண்ணலாம். யோகாலே நிறைய டைப்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் பண்றது மூலியமா கடவுளை உணர முடியும். இந்த கடவுளை உணர்றது அப்படின்னா என்ன, சினிமால பாக்குற மாதிரியோ இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரியோ கடவுளை உணர்றது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒளி தெரியுமா, நம்மள்ட்ட கடவுள் வந்து பேசுறாரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கடவுள் அப்படின்னா என்னன்னு ஆக்சுவலா நீங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மைண்டும் தான் கடவுள். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நீங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகுது, உங்களுடைய மனசுக்குள்ள தவறான எண்ணங்கள் நிறைய இருக்குது, உங்களுடைய மனசுக்குள்ள கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, நமக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நமக்கு இவ்வளவு பணம் வந்து வேணுமே, நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகுதுங்கிற பயம் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு அமைதியா நீங்க ஒரு இடத்துல உட்காந்து எதை பத்தியுமே யோசிக்காங்க நீங்க உங்க உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒன்றிணைந்து ஒரு தியான நிலையை அடையும் போது தான் கடவுளை வந்து உணர முடியும்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க கடவுளை உணர்ந்ததுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் அப்படின்னா இந்த உருவத்துல வரணும், நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காரும் போது, இதுக்கு நீங்க ஒரு நல்ல இடத்த வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட வீடா கூட இருக்கலாம். ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம், டெய்லி ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்க கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து தியானம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம
வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா மைண்ட்ல வந்து போகும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகும் போது நம்மளுடைய மைண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம், ஒரு அமைதியான சூழலுக்கு போகும். அந்த இடம் அந்த நேரம் தான் வந்து கடவுளை உணர்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொல்றதோட நீங்க இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த யோகாவா இருக்கட்டும், தியானம், மெடிடேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான விதிமுறைகள் இருக்குது. சரி, கடவுளை இப்படி உணரலாம். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றது மூலியமா, தியானம் பண்றது மூலியமா, நம்ம வந்து ஆன்மீக சிந்தனைகள் வந்து உட்படுத்திக்கிறது மூலியமா இதெல்லாம் கடவுள் வந்து உணரலாம். சரி, ஆனா கடவுள் முதல்ல இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்து கடவுளே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு கடவுள் இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வழிபாடு நீங்க நடத்தணும். எந்த ஒரு விஷயமும், அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு நல்லதையும் கொடுக்காத விஷயத்துக்கு ஏன் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஆதரிக்கவோ இல்ல நான் வந்து சப்போர்ட் பண்ணவோ கிடையாது. எனக்கு அதை பத்தி தெரியாது. என்ன கேட்டா நான் வந்து கடவுளை வந்து கும்பிடுறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்க மனிதர்களுக்குள்ள பிரச்சனையை கொடுக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஆனா மதம் அப்படிங்கிற பேர்ல நம்ம மத்தவங்களை வந்து பாகுபாடு பார்க்கறதோ, மத்தவங்களை துன்புறுத்துறது தான் இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. சோ இதை விட்டுட்டு எல்லாருக்குமே நல்லது நடந்துச்சு அப்படின்னா கடவுளை நம்புறது எந்த விதமான தப்பும் கிடையாது. சரி, நம்ம வீடியோவோட கடைசிக்கு வருவோம். இந்த கோயில் அப்படிங்கிறது எதுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கோயில்ல இவ்வளவு விதமான சிற்பங்கள் இருக்குது, வேலைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கோயில்ங்கிறதே ஒண்ணு எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரியா நடந்துக்கணும் அப்படின்ட்டு. நீங்க எல்லா ரிலீஜனையும் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா ரிலீஜனையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைலை பத்தி குறிப்பிடுறாங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி தான் வந்து தியான நிலையை அடையணும். இது நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளை உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு கிடைச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம சரியான முடிவுகள் எடுப்போம். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து தப்பு செய்ய மாட்டோம், தவறான முடிவுகள் எடுக்க மாட்டோம், நம்மளே நம்ம வந்து அழிச்சுக்க மாட்டோம். என்னதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஞானத்தின் மூலியமா நம்ம வந்து வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு சரியான டெசிஷன் எடுப்போம் அப்படின்ட்டு பிராக்டிகலா தான் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம தான் அதை சரியா எடுத்துக்கணும். சொல்ல வந்த விஷயம் சரியா சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரையும் நம்ம வந்து ஆன்மீகம் மூலியமா நம்மளே நம்ம வந்து உணர்றது. இது மிகப்பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்குது. அதை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நீங்க அமைதியா தியானம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை உணர்ந்தா மட்டும்தான் கடவுளை உணர முடியுமே தவிர வெளியே எங்க தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. சரி, கடைசியா ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேனே, அது என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டா, கடவுளை நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து இப்படி தேடிட்டு இருக்கிறோம். ஆனா கோயில்ங்கிறது ஒண்ணு உருவாக்குனது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்மள கடவுள் வந்து உணரணும் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுள் இல்லைன்றாங்கல்ல, கடவுள் இல்லை அப்படின்னா எதுக்காக கோயில் ஒண்ண உருவாக்கணும்? கோயில்ல ஏன் இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு? இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது, ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. இவ்வளவு விதமான சிற்பங்களை ஏன் வடிக்கணும்? கடவுள்ங்கிறது பொய் அப்படின்னா, கடவுளே இல்லை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு விதமான வேலைப்பாடுகள்ல சிற்பங்கள் மூலமா அவங்களுக்கு நம்ம வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லணும்? கடவுள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடவுளுக்கு ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்கு, உருவங்கள் இருக்குது, ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இது எல்லாமே எப்படி கற்பனையா இருக்க முடியும்? இது எல்லாமே எப்படி ஒரு மூட நம்பிக்கையா இருக்க முடியும்? மூட நம்பிக்கைங்கிற பேர்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏத்துக்கத்தக்கதா தான் இருக்குது. சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்றாங்க? எதுக்காக அப்புறமேட்டு இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க? இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்னைக்கு கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஆன்மீக பயணத்துல எல்லாருமே இறங்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது மனிதர்களுக்கு எல்லாமே சமநிலையா எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஆனா பிரச்சனை வர வகையில நம்ம வந்து நடந்துக்காம எல்லா மதமும் ஒண்ணுங்கிற நம்பிக்கையில நம்ம வந்து போகணும். சோ இதுதான் இந்த விஷயத்த சொல்லிதான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கடவுள் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்ல கடவுள்லாம் இல்ல அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்களா? அதுக்கு காரணம் என்ன? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏத்துக்கத்தக்கதா இல்லைனாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனிவே, ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.